ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்ஸ் வெளியாகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு மாதிரி வேரி ஆகும். அதனோட டீட்டெயில்ஸ் பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் லிஸ்ட் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் போஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ எக்ஸாமினர் போஸ்ட்டை பொறுத்தவரையிலும் 170 மார்க்குக்கு வச்சாங்க இல்லையா? அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? 50 கொஸ்டின்ஸுக்கு எழுதியிருப்பீங்க. பார்ட் ஏ, பார்ட் பி 120 கொஸ்டின், 120 மார்க்கு. இதில் பார்ட் ஏல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 மார்க்ஸ் ஆச்சும் எடுக்கணும். எடுத்திருந்தால் தான் அதுக்கடுத்து பார்ட் பி செக் பண்ணுவாங்க. அதில் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 48. ஓகேவா? இது ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு கேல்குலேஷன் வரும். ஓகேவா? மினிமம் குவாலிஃபை ஆகிறதுக்கு, மினிமம் பாஸ் ஆகிறதுக்கு இந்த மார்க்கு. ஓகேவா? எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு இருப்பீங்க. பார்ட் ஏ, பார்ட் பி கூட்டி டோட்டலாக 170க்கு எக்ஸாமினர் போஸ்ட் எதுவும் சொல்கிறேன். 170க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்கள். உங்களுக்கு 170னா ஒரு 150க்கு மேலே வந்தவங்களாம் தாராளமாக ஓரளவுக்கு கட் ஆஃப் பாஸ் பண்ணிவிடுவீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? அதனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி மாறும். இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சென்னையில் 50 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு 10 வேக்கன்சி தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அப்போ வேறுபடும் இல்லையா கட் ஆஃப் மார்க்ஸு? அதனால் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தவரையிலும் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ஸு கட் ஆஃப் வேறுபடும். ஓகேவா? நம்ம எவ்வளோக்கு அதிகமாக மார்க் எடுத்திருக்கோமோ அதன்படி ஈஸியாக நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சிஸ் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன். சீனியர் பேலிஃப் 2 வேக்கன்சி, ஜூனியர் பேலிஃப் 6 வேக்கன்சி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 4 வேக்கன்சி. இது மொத்தம் எப்படி எடுப்பாங்க, செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 10 வேக்கன்சிக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 10 வேக்கன்சிக்கு ஒரு 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இவங்க எதன்படி அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா 1:3 விகிதத்தில். அதாவது இப்போ சீனியர் பேலிஃபுக்கு 2 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2x3 6 பேர் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்கள இந்த ஸ்கில் வைவா டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 பேரை சூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஒரு வேக்கன்சிக்கு 3 1:3 அதுதான். ஓகேவா? இப்போ 6 10 12 வேக்கன்சி இதில் டோட்டலாக இருக்குது. இந்த 12 வேக்கன்சியில் 12x3 36. ஓகேவா? 36 பேரை அந்த இது கூப்பிட்டு இதில் உங்களுக்கு 12 பேரை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1:3 விகிதத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஓகே, அடுத்ததாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த சீனியர் பேலிஃபில் 2 வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் அப்போ கொடுத்தது தான். நம்ம டீட்டெயில்டாக படித்து பார்த்தது தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ 2 வேக்கன்சி சொன்னல, அந்த 2 வேக்கன்சி ஜிடின்னு ஒன்று போயிடுச்சு. அதாவது ஜென்ரல் டர்ன். எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் அந்த ஒரு வேக்கன்சி போடுவாங்க. அதே மாதிரி பிசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சீனியர் பேலிஃபில் பிசி கேட்டகரியை சேர்ந்தவங்கள ஒருத்தரை போடுவாங்க. முக்கியமாக இங்கே பாருங்கள், டிடபிள்யூ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஸ்டியூட் விடோ அவங்க மட்டும்தான் அதில் போட முடியும். ஓகேவா? ஜென்ரல் டர்னு அது யார் வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, டெஸ்டியூட் விடோக்குன்னு தனியாக ஒரு வேக்கன்சிஸ் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அதனால் டெஸ்டியூட் விடோ பிசி கேட்டகரியில் அவங்கள தான் போட முடியும். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது என்ன ஏதுன்ட்டு. அதே மாதிரி ஜூனியர் பேலிஃப் மொத்தம் 6 வேக்கன்சி. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்னில் உமனுக்கு ஒன்று போயிடுது. அடுத்து ஜென்ரல் டர்ன் ப்ரியாரிட்டின்னா இந்த பிஎஸ்டிஎம்மு, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது இல்லையா? ப்ரியாரிட்டி வைஸு அவங்களுக்கெல்லாம் போகும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட அருமை உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ ஜென்ரல் டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் இது பண்ணலாம். அதில் யார் முன்னுரிமை வச்சுன்னு இருக்காங்க அப்படின்றது பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதன்படி இந்த இடத்துல தான் உங்களுக்கு முக்கியமான குரூஷியலான இடத்துல அந்த மாதிரி ப்ரியாரிட்டிஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். கலப்பு திருமணம் ஆகட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆகட்டும், டெஸ்டியூட் விடோ ஆகட்டும், அந்த மாதிரி இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ எம்பிசி
பிஎஸ்டிஎம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எம்பிசியில் பிஎஸ்டிஎம் யார் வச்சுங்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேக்கன்சி வந்து ஒதுக்குவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்களும் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதனால தான் இது ரொம்பவே வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து எஸ்சிக்கு தனியாக வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான். இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் விண்ணப்பிச்சவங்க பார்த்தீங்கன்னா, அட்டெண்டர் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? 50 கொஸ்டின் பார்ட் ஏ, 50 கொஸ்டின் பார்ட் பி. ஓகேவா? 2த்துலையுமே மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 20, 20. ஓகேவா? அதுக்கு வந்து 100 மார்க்ஸு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து 70 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு நடக்கும். இதுக்கு அடுத்து சொல்கிறேன். அதுக்கு அடுத்து 30 மார்க்கு வைவா வாய்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்குமே வேரி ஆகுது. நீங்கள் ஆல்ரெடியே வந்து பார்த்துருப்பீங்க அப்ளை பண்ணுறப்பவே. அப்புறம் அந்த கிளீனிங் ஒர்க்குக்கெல்லாம் வேக்கன்சி வந்து இருந்தது இல்லையா? அதுவும் அதே மாதிரி தான். 100 மார்க்குக்கு, ஸ்கில் டெஸ்ட் 70 மார்க்குக்கு, வைவா வாய்ஸ் 30 மார்க். ஓகேவா? இந்த கிளீன்லெஸ் ஒர்க்கரை பொறுத்தவரையில நிறைய வே எக்ஸாம் எழுதினப்போ ஈஸியாக தான் வந்து வந்திருந்தது இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. அதுக்குள்ள இன்னும் வாட்ச்மேன் இதெல்லாம் ஈஸியாக இருந்ததுனால அதனோட கட் ஆஃபும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரியே தான் எல்லாருக்குமே ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் தானே கேட்டாங்க அதனால். அதே மாதிரி உங்களுக்கு ஓல்டு 2022ல் நடந்தது ரிசல்ட் வந்ததை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்த இதுக்கு யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்றது ஒரு 2, 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து சேர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜோன் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வேக்கன்சியும் கம்மியாக இருக்கிறதுனால இதுலேயும் கம்மியாக தானே எடுப்பாங்க. அதனால் வந்து ஒரே பிடிஎஃபாக கூட ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. வந்த உடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி வீடியோ போடுவோம். இது 2022ல் வந்தது. ஓகேவா? டிசம்பர் 27 தான் வந்துருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான். இந்த மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு நேம் ஆஃப் தி கேண்டிடேட் வந்து இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்பவே வந்து முக்கியமானது. நம்ம எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறது தான். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா ஃபைனலாக, அதை ஒன்று சேவ் பண்ணி வைங்க. இல்லை பிரிண்ட் அவுட் ஆச்சும் போட்டு வைங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் முக்கியமாக வந்து எடுத்து வைங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் வரப்போ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நேமும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்பவே வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நேரில் போய் வாங்கந்து இப்போ அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்லைனில். அது இல்லாதவங்களும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன். நிறைய பேருக்கு அப்ளை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இதை தவிர்த்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு அதுவுமே வந்து அப்டேட் பண்ணித்தரேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து கட் ஆஃபு இந்த மாதிரி தான் வந்து வரும். அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. ஓகேவா? நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருந்ததுனால தான் வந்து இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.